எல்லோரும் காப்பி குடிக்க வாங்க. காப்பி குடிச்சிட்ருக்கோம். காப்பி கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது. என்னது உளுந்தோடையா? எனக்கு குறையா போதும். நீ சாப்பிட கொடுத்துட்டு நல்லா அவளுக்கு கொடுப்போம். இவளுக்கு நல்ல களவாணி முண்டையாக இருக்கலாம். நீ திருட்டுக்கார முண்டையிலே 1 நம்பர் முண்டை. நல்ல இப்போ தலைக்கறி தின்னுட்டு கிடக்கா. தலைக்கறியில் எலும்பு இருந்து பாரு. அவளத்தையும் இருந்து கடிச்சு மேய்ஞ்சிருக்கா. ஆமாம், இன்னும் குறை இருக்கான்னு பார்க்க வாரா. ஆளை ஒளிஞ்சிருவா. எங்கள் கங்காணி மேடம் ஒரு காய் சொல்லுங்கள். கங்காணி மேடம் இன்றைக்கி காலைல நமக்கு அவுத்தி விதை ஊனி அவரைக்காய் விதை ஊனணுன்னு பேச்சு. ஆமாம், அப்படித்தான் வேலை. இன்றைக்கி மேடம் வந்துட்டு என்ன பண்ணுதாவ, நேற்று போன இடத்துல ஒரு 4 பாத்தி குறை கிடக்கு. நான் அந்த பாத்தியை போய் எடுக்க போகணும். ஒரு 4 மணிக்கு 2 மணிக்கு விட்டுருவியா? வந்து ஒரு விதையை கீழே ஊனலை. இப்போ மெனக்கட்டு இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. சரிம்மா அங்கேயா போய் களை எடுத்துகிட்டு வா. என்னங்க புளி காலை வச்சு நிற்க முடியல. பேட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் மேடம் அங்கேயும் களை எடுத்து அங்கே ஒரு 200 சம்பளம் வாங்கிட்டு வந்தாச்சு. எத்தனை மணிக்கு போனாவே? இங்கே நம்ம வயலுக்கு வேலைக்கு வரும்போது தான் ரேச கடைக்கு போக வேண்டியிருக்கு. ஆமாம், ரேச கடைக்கு போக வேண்டியிருக்கு. அங்கே போய் ரேச கடையில் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கு பிறகு அங்கே களை எடுக்க 10 ரூபா காப்பியில் வாய் வச்சிடாத. அப்புறம் யாருக்குன்னு ஒன்று நீங்கன்னா நக்குனா ஏதோ நோய் வருதுங்க. அங்கே நாய் வாக்கப்பா வாயை பழக்க பாருங்க. நீங்கன்னா நக்குனா ஏதோ நோய் பீக்கி நோய் பிளேக்கு நோய் வருதாம்மா. அதனால் யாரும் மனுஷங்களை நக்கி விடக்கூடாது. ஆமாம், நீங்கள் நாயாகவே இருந்துக்கிடுங்க. கிட்ட வராதன்னா அப்படி அந்த எலும்பு தூக்கிட்டு ஓடி போயிரு. ஊற்றிருமே மேடம் வந்து அப்போ அதுக்கு பிறகு ரேஷன் கடைக்கு போய்ட்டு எப்போ பார்த்தாலும் ரேஷன் கடைக்கு நம்ம வயலுக்கு வேலைக்கு வரும்போது தான் மேடத்துக்கு ரேஷன் கடைக்கு போக வேண்டியிருக்கும். அது பிறகு அங்கே போய் களை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 4 பாத்தி எடுத்துகிட்டு 200 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி சம்பளம் யாருக்கு கொடுக்கணும்? சம்பளம் 300 ரூபாயா? ஆமாம், அந்த 50 ரூபாய் விடமுட்டாவே. ஆமாம், அப்போ நான் 150 ரூபா தானே சம்பளம் கொடுக்கணும். இப்போ வரைக்கும் வேலை குனியலை. வெறும் ஒரு முக்கரி நெப்பாடுக்கு அவுத்தி அதை ஊனிட்டு மேடம் அங்கே ஓடிட்டாவே. வெயில் இன்னும் குறைஞ்ச பாடு இல்லைப்பா. எப்போ வெயில் இந்த மாதிரி வெயில் அடிக்கக்கூடாது. ஆமாம், மேடம் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் மேடத்துக்கு காப்பி குடிக்கும்போது ஏதாவது கடி இல்லாமல் காப்பி குடிக்க மாட்டாங்க. ஆமாம், மேடம் அப்படி போட்ட மேடம் எனக்கு கங்காணி மேடம் என்ன வழியாக ஆக்கிட்டு போகிறாவளோ தெரியலை. இவரை நம்பி நான் உள்ளி ஒரு வச்சாச்சு. உள்ளி நட்டு போட்டாச்சு. தக்காளி வேறு நாற்று போகிறேன். இன்றைக்கி இன்னும் மிளகா வாங்கி நடணும். மிளகா நாற்று கிடந்தால் யார்கிட்டயா சொல்லுங்கள். என்ன மிளகா நாற்று நல்ல கம்பெனியாக இருக்கணும். ஆமாம், இப்போ நாற்று எவ்வளவு பாத்தி எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஒரு நாற்று 70 பிசாங்க வந்தோடனே பட்டு போகுது. அது என்ன? எங்கே என்னந்தானா பண்ணையில் அதே நட்டியா? எத்தனை பாத்தியா என்னந்தாரு? நம்மளும் நடுவோம் நாற்று வரும். இப்போ வெயிலுக்கு தான் நடாமல் இருக்கு. பயந்து போய் பெரிய நாற்று இருந்தால் சின்ன நாற்று இருந்ததா? பெரிய நாற்று. மேடம் கதை இப்படி இருக்குது. இப்போ இவளை நம்பி நான் விவசாயம் பார்த்து எங்கே என்ன தெருவில் இழுத்து விட்டுட்டு போகிறாவலன்னு தெரியல. யாருக்கனே இங்கே ஒரு கொக்கி வச்சிருக்காவ, அங்கே ஒரு கொக்கி போடுதாவ. இங்கே இருந்துக்கிட்டே அங்கே ஒரு ஆளுக்கு வேலைக்கு போகணுங்காவ. மேடம் இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் அப்படிலாம் இல்லை. எனக்கு வேலை இல்லைன்னா இப்போ மேடம் பீடி சுற்றுவாங்க. இப்போ பீடி தட்டையே தூக்குறது இல்லை. என்னத்தை சொல்ல, நமக்கு வாச்ச கங்காணி அப்படி இருக்குது. எங்கள் ஐயா வேறு பேச மாட்டேக்காருன்னு வருத்தம் வேறு. எங்கள் ஐயா அங்கே சோப்பு போடுதார். துணியை சோப்பு போட்டு கிடக்க. ஆமாம், நாரை வச்சு தான் சோப்பு போடுவார். சரி, எல்லோரும் காப்பி குடிக்க வாங்க. ஏதோ கடனை கழிச்சாச்சு.